நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம ஆதியோட இதயத்த பத்தி ஸ்வேதா வந்து ஆதிகிட்ட சொல்ல போயிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆதி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாரு ஸ்வேதா, சின்ன வயசுலேருந்து நீ என் கூட வந்து இருக்க. உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ எவ்வளோ பெரிய பிடிவாதக்காரின்னு எனக்கு தெரியும். நீ வந்து சின்ன வயசுலேயே வந்து என்னை கல்யாணம் பண்ணணும்னு இந்த குடும்பத்தில் எல்லாருமே சொன்னதுனால அதுலேருந்து ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்க. சரியா? நானும் சரி நீயும் குடும்பத்துக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டேன். ஆனா, இப்போ வந்து எனக்கு பாரதி கூட கல்யாணம் நடந்துருச்சு. அதனால அது வந்து உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது உன்னோட ஆக்டிவிட்டீஸில் எனக்கே புரியுது. நீ தான் எல்லா வேலையும் பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உன்னை ஏன் ஒன்றும் சொல்லாமல் இருக்கேன்னா, சரி சின்ன வயசுலேருந்து இங்கே குடும்பத்தோடயே இருக்க. உன் மனசுலேயும் தேவையில்லாத ஆசையை வளர்த்துட்டாங்க. அதனால் உனக்கும் அந்த கஷ்டம் இருக்கும். அதனால தான் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா, இனிமேல் அப்படி பண்ணுறத வந்து நிறுத்திக்கோ. அதை வந்து நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். தமிழுக்கும் பாரதிக்கும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன மாமா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து உங்கள் மேலே ஆசை வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன காசுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இங்கே பாரு ஸ்வேதா, எனக்கும் அந்த காசு பணம் எதுவுமே முக்கியம் இல்லை. எனக்கு இந்த கம்பெனி காசு எதுவுமே எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையான ஒன்றே ஒன்று தான் என் குழந்தை என்னோட பாரதி 2 பேர் கூட சந்தோஷமாக வாழணும். அதுக்கு இடையில யார் வந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து மிரட்டுற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன மாமா மிரட்டுறீங்களா? உங்களுக்கு நான் வந்து இவ்வளோ தான் செஞ்சேன்னு உங்களுக்கு சொல்கிறீங்களே, இதுக்கு மேலேயும் நான் நிறைய செஞ்சுருக்கேன் மாமா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்வேதா சொல்கிறாங்க. அப்படியா? அப்படி என்ன செஞ்சுருக்கேன் எனக்காக சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனேயும் டக்குன்னு அவங்களோட கையை கொண்டு போய் அவங்களோட நெஞ்சில் வச்சிடுறாங்க இதயத்துக்கு நேராக. அதை பார்த்தவொடனே அறிவுக்கும் நம்ம சாராவுக்கும் பயங்கரமான ஷாக் ஆயிடுது. ஐயோ ஸ்வேதா வந்து உண்மையை சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. டக்குன்னு அங்கனக்குள்ளே நெஞ்சிலேருந்து கை எடுத்துட்டு, மாமா இப்போ நான் சொல்ல வேண்டிய நேரம் கிடையாது, ஆனால் எப்போ சொல்லணும்னு எனக்கு தெரியும், அந்த நேரத்தில் வந்து நான் கரெக்டாக சொல்லுவேன், அப்போ சொல்கிறப்போ வந்து உங்களால் தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதியும் சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்துல இருந்து ஸ்வேதா வந்து போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து மேலே வந்து ஆதி பாரதி பேசுகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாரதி வந்து கேட்காங்க, ஆதி எங்கே போனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. நான் வந்து தமிழை தூங்க வச்சுட்டு வந்தேன், தமிழ் வந்து தூங்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஆதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தமிழ் தூங்கிட்டா அப்படின்னு திருப்பியும் சொல்கிறாங்க. சரி ஆதி அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை தமிழ் தூங்கிட்டான்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே என்ன இவர் இதையே சொல்லிக்கிட்டு இருக்காரு, அதான் சொல்லிட்டீங்களா அது ஏன் அது திருப்பி இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பாரதி இப்போ நீங்கள் புரியாமல் நடிக்கிறீங்களா, இல்லை உண்மையாக புரியலையான்னு தெரில, இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திங்கக்கிழமை தான் வேறு வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை இன்றைக்கி 21ஆந்தேதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பாரதி இப்படி பண்ணுறீங்க, இன்றைக்கி நமக்கு பிரச்சனை நடக்கலாம், இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக வந்து ஹனிமூன் போயிருப்போம், ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆமாம் அதனால் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாரதி வந்து கேட்குறாங்க. அதனால் என்னையா ஒன்றும் பாரதி உங்களுக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வராங்க. போங்க ஆதி, நீங்கள் என்ன சொன்னீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தையே உங்களுக்கு வந்து நான் சுற்றி காட்டுறேன்னு சொன்னீங்க, நீங்கள் என்ன இப்போ அப்படியா பண்ணீங்க, அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஓ உலகத்தை சுற்றி காட்டினா தான் அதெல்லாம் கிடைக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி வந்து டபுள் மீனிங்கில் வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. சரி சொல்லிட்டு ஆதி சரி நான் உலகத்தை சுற்றி காட்டுறப்ப நான் எல்லாம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி போய் படுத்துக்கிறாங்க. உடனே பக்கத்தில் வந்து நம்ம பாரதி வந்து படுக்காங்க. என்ன ஆதி கோவமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, கோவமெல்லாம் இல்லை, உலகத்தை உங்களுக்கு சுற்றி காட்டுறப்ப நான் வந்து எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இங்கிட்டு திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவாணி வச்சு டம்முன்னு அடிக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஆதி வந்து காம்ப்ரமைஸ் ஆகிறாரு. அதுக்கடுத்து 2 பேருமே தலைவாணி வச்சு அடித்து விளாண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் நைட்டில் வந்து நம்ம பாரதியை வந்து கார்டன் ஏரியாவில் உட்காந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. டக்குன்னு பார்த்தா பின்னாடி யாரோ ஓடுற மாதிரி நிழல்லாம் தெரியுது. அதை பார்த்த உடனே நம்ம பாரதிக்கு வந்து பயங்கரமாக பயமாயிடுது. ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்க்காங்க. யாரோ ஓடி ஓடி ஒளியிற மாதிரி காட்டுறாங்க. நான் கூட ஒரு செகண்ட் வந்து சரி வாசு தான் வந்துட்டார் போல் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு பார்த்தா பின்னாடி பார்த்தா நம்ம ஆதி வந்து நிற்காரு. என்ன அது இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி டம்முன்னு அடிச்சிடுறாங்க பயத்தில். என்ன பாரதி அடிச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஆதி வந்து அமைதியாகவே இருக்காங்க. வலிக்குதா, சாரி நான் வந்து பயந்துட்டேன் தெரியுமா, எதுக்கு நைட் நேரத்தில் இப்படி பயங்காட்டுறீங்க அதான் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்கள பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. எதுக்கு இப்போ நீங்கள் கவலையாக இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆதி கேட்குறாங்க. அதுக்கு வந்து பாரதி வந்து சொல்கிறாங்க, இல்லை எனக்கு அத்தையை நினச்சா தான் கவலையாக இருக்குது, குடும்பத்தில் உள்ளவங்க கூட என்ன நினச்சாலும் பரவாயில்ல, ஆனால் அத்தை கூட இவ்வளோ கஷ்டம், அத்தை கூட இவ்வளோ நம்மளை துன்புறுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, பாரதி அதெல்லாம் விடுங்க பாரதி, அவங்களுக்கு வந்து எனக்கு வேறு ஒரு கல்யாணம் நல்லா பண்ணி வைக்கணும்னு விருப்பம் இருந்துச்சு, அதை மீறி இந்த கல்யாணம் நடந்துச்சுல, அதனால் அவங்களால ஏற்றுக்கிற முடியல, போக போக அவங்களே புரிஞ்சுக்கிடுவாங்க, அதை பற்றிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேரும் அந்த கட் பண்ணிவிட்டு ரூமுக்குள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க. மறுநாள் காலையில் வந்து தமிழ் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு கிளம்பி அங்கே படியிலேருந்து இறங்கி வர்ற மாதிரி காட்டுறாங்க. இங்கே பார்த்தா சாரதா குடும்பத்தில் எல்லாருமே இருக்காங்க. அதை பார்த்தோன்னே நம்ம அறிவு சொல்கிறாரு, அங்கே பார்த்தியாக்கா அவளை பார்த்தியா, ஊருக்குள்ளே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவ இங்கே வந்து கான்வெண்ட்லலாம் போகிறா, என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே சாரதா வந்து சொல்கிறாங்க, ஆமாம் அறிவு நானும் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தான் முழிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு எனக்குள்ளே வந்துட்டு விறுவிறுன்னு தமிழ் வந்துட்டு நம்ம சாரதா கிட்டே போய்
பாட்டி நான் வந்து ஸ்கூலுக்கு போகிறேன், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே காலில் விழுந்துடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு உள்ளே இருந்து போய் ஒரு தட்டில் வந்து திருநீர்லாம் எடுத்து வச்சு விட்ற மாதிரி காட்டுறாங்க. வச்சு விட்டுட்டு நன்றி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம தமிழ் வந்து கேட்குறாங்க, பாட்டி நீங்கள் ஏதாவது எனக்கு கொடுங்களேன், பேனா பென்சில் ஏதாவது கொடுங்களேன், நான் மொதல் நாள் ஸ்கூலுக்கு போகிறேன், உங்களோட ஆசீர்வாதத்தோடு நான் வந்து பேனா பென்சில் கொண்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். உள்ளேருந்து ஒரு பேனா பென்சில் ஸ்கேலெல்லாம் கொடுக்காங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டு நம்ம தமிழ் வந்து வெளியில் போகிற மாதிரி காட்டுறாங்க. காரில் வந்து டிரைவர் கூட அனுப்பிவிட்றாரு. சார் ஒழுங்கா ஸ்கூலில் கொண்டு போய் இறக்கி விட்ருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து டிரைவர்கிட்ட சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு டிரைவர் வாங்கம்மா போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற நேரத்தில் நம்ம ஆதி வந்து கேட்காங்க, தமிழ் உனக்கு வந்து பாட்டி மேலே கோவமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, நான் எதுக்குப்பா கோவப்பட போகிறேன், பாட்டியால் தானே நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கோம், அவங்களும் ஒரு காலத்தில் என்னை புரிஞ்சு ஏற்றுக்குருவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி போயிடுறாங்க. நம்ம ஆதிக்கு வந்து ரொம்ப நெகிழ்ச்சி ஆயிடுது. சார் நம்ம பிள்ளையா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரதிக்கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா பாரதி, தமிழ் வந்து எவ்வளோ அறிவாக பேசுகிறாங்க, இந்த வயசில் எவ்வளோ அறிவு இருக்குதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து தமிழ் வந்து மகளாக கிடச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.